உதயநிதி பாஷையில் சொல்கிறேன். திமுக ஒத்துக்க வேண்டியது அண்ணாமலை என்கின்ற பெயரை உச்சரிக்காத கடந்த 4 வருடங்கள் உங்களுக்கு இல்லை. அண்ணாமலையை சார்ந்த நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுடைய நோக்கம் அண்ணாமலை இல்லை, நீங்கள் தான். அண்ணாமலையை சார்ந்தவர்களை தான் அவங்களுடைய நோக்கம். அந்த கூட்டம் பெருகி கொண்டே வருகிறது. குட்டி போட்டு இல்லை, பேசி 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 பெருகிறது. நல்லவர்களை சந்தேகப்படுத்துவதை நிறுத்துங்கள், தயவு செஞ்சு நிறுத்துங்க. உங்கள் முன்னாடி கரெக்டாக ப்ரூஃபோட தெளிவாக இருந்ததுன்னா அப்போ பேசுங்க. அதை நான் யாரையும் விமர்சிக்க கூடாதுன்னா சொல்லலை. சார் பேக்கில் ஏதாவது பேக் இருக்கா, போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுவான். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பாவம் டெய்லி வீடியோ விட்டுட்டு இருக்காரு. 2.5 லட்சம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் எப்போ விட்டாலும் அவரது 1 லட்சம் பேர் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க, 1.25 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக இதை சொல்லுகிறாருங்கிறது எனக்கு தெரியல. எதுக்காக சொல்கிறேன்னா எங்கே சொல்லணும்? அமித்ஷா வரும்போது பார்க்க சொல்லலாம், நேராக போய் பேசலாம், இல்லை குருமூர்த்தி ஐயா கிட்ட சொல்லலாம். குருமூர்த்தி ஐயாவை விட நேர்மையாக வாங்குற கூலிக்கு அளவாக வேலை செய்யுங்க, தயவு செஞ்சு கூலி வாங்காதீங்க. இவ்வளவுதான் நான் சொல்றேன். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு சார். அதாவது பார்த்தீங்கன்னா 80 கோடியில் நிலம் வாங்கியிருக்கிறதாகவும், தற்போது அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதில் சில குளறுபடிகள் இருந்ததாகவும், சிலர் ஆதாரங்கள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அவரும் விளக்கம்லாம் கொடுத்துருந்தாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரஜினி அரசியலுக்கு வராததுக்கான காரணமே இதுதான். அதாவது நல்லவங்களுக்கு அரசியல் ஏற்றதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறாங்க. உண்மையாக அப்படி இல்லை. நல்லவங்களுக்கும் அரசியல், நல்லவங்க தான் கள்ள மௌனம் சாதிக்காமல் அரசியலுக்குள்ளே வரணும். அப்போ தான் இந்த கடிசடைகள் எல்லாம் நீக்க முடியும். அதில் மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஆனால் நல்லவர்கள் வந்தால் அவங்கள ஷை அவுட் பண்ணுறது, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, அவர்களுடைய நண்பர்கள் அந்த மாதிரியான விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறது, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை செய்வாங்க. அதில் அவங்க வெக்கப்பட்டு விலகிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கம். திகால தானே இதெல்லாம் ஆரம்பிச்சது. திமுகலேருந்து தான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சது. ஒரு நல்லவனை மட்டுப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணி, நல்ல வேலை பொம்பளை விவகாரம்லாம் சொல்லலை, இல்லைனா அதுதான் சொல்லுவாங்க. இப்போ சீமானுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுது, விஜயலட்சுமி கிட்ட சீமான் மன்னிப்பு கேட்கணும்னு. எனக்கு புரியல. 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துச்சு. அந்த அம்மா ட்ராக் ரெக்கார்டு ஒன்றும் பதிவு விரதைன்னு சொல்லிட முடியாது. ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்தது. இதை நீதிமன்றம் நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறதுக்கு அதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு எனக்கு தெரியல. நீதிமன்றத்துக்கு இதுதான் வேலையா? யாரிடம் மன்னிப்பு கேட்கணுங்கிறது தான் வேலையா? உள்ளே போய் பிரச்சனை என்னன்னு பார்க்க மாட்டிங்களா? இந்த ஆளுநர் விஷயத்தில் எந்த காரணத்துக்காக 12 மசோதாவை நிறுத்தி வச்சிருக்காருன்னே பார்க்காம கைப்பிடிச்சி இழுத்தியாங்கிற மாதிரி நிறுத்தி வச்சியான்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்களே, அந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? நல்லவன்னு சொல்லிட்டு நான் இங்கே சீமான் விஜயலட்சுமி விஷயத்துக்கு வந்தேன் நீங்கள் நினைக்காதீங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள ஷை அவுட் பண்ணுறது. சீமான் சொன்னார், இதை பற்றி பேசுறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு. அவர் செய்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய எந்த குற்றச்சாட்டும் அல்லது அவர் செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டும் செய்யாத தலைவர் யாருன்னு எனக்கு சொல்லுங்கள். காமராஜ் கக்கனுக்கு அப்புறம் அது முக்கியம் இல்லையா? வாய்ப்பு இல்லை. இப்போ கேள்வி என்னன்னா, அண்ணாமலை அவர் விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, அது பாரு, நான் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க்குக்கு கடன் கட்டினதை உனக்கு காட்டிட்டேன், அதில் ஏதாவது குழப்பம் இருக்கா உனக்கு? நான் கடன் கட்டினேன். என்னுடைய இந்த தொழிலுங்கிறது நான் புதுசாக தொடங்கலை. திடீர்னு வைர வியாபாரியாக அவர் மாறி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லலாம், என்னங்க திடீர்னு வைர வியாபாரி எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டிக் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்காது. அவர் ஆடு மாடு கண்ணு அப்படிங்கிறது யதார்த்தமாகவே உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். அரசியல் தான் தொழில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுகவில் வேணால் இருக்கலாம். 12 குறுநில மன்னர்களுடைய பொண்ணாக பிறந்தீங்கன்னா அரசியலே தொழிலாக இருக்கலாம். சோத்தை போடுறதுக்கு இந்த சமுதாயத்தில் 4 பேர் இருப்பாங்க, உங்கள்கிட்ட சொத்து இருக்கும். ஆனால் அரசியல் மீறி எனக்குன்னு ஒரு வருமானம் இருந்தால் தானே நான் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். கமல் இதை சொல்லியிருப்பார், நான் சினிமாவில் நடித்து சம்பாதிச்சா தான் என்னால் அரசியல்லே வர முடியும்னு சொல்லுவார். சினிமாவில் எப்படி சம்பாதிக்கணும்னு அவருக்கு தெரியும். அவரை வச்சு சம்பாதிச்சவங்க யாரும் கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் அண்ணாமலையை நீங்கள் சீண்டணும், ஏதாவது ஒரு விதத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சி இறங்குறீங்க. ஒரே ஒரு கடிதத்தில் அவர் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். இதை யார் செய்தார்கள்? அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்க? டெல்லியில் போய் நேர்மையாக கருத்துக்கள் சொன்ன பாஜகவை சார்ந்த நண்பர்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை அவங்க நேர்மையாக தான் அணுகினாங்க, இது வேற கும்பலா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அடிப்படையில் வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாமல் உதயநிதி பாஷையில் சொல்கிறேன், திமுக ஒத்துக்க வேண்டியது அண்ணாமலை என்கின்ற பெயரை உச்சரிக்காத கடந்த 4 வருடங்கள் உங்களுக்கு இல்லை. அப்போ அவரை நீங்கள் என்னென்னவோ பண்ண பார்க்குறீங்க, செதுக்கிடலாம், உடச்சிடலாம், நொறுக்கிடலாம், என்னவோ பார்க்குறீங்க. ஒன்று ஏன் உங்களால் முடியலன்னா, ஆண்டவன் சில நல்லவங்களை இந்த சமுதாயத்துக்குள்ளே விடுவான்.
அவங்களுக்கு மடை மாற்றுவான். எக்ஸ்-ஐபிஎஸ்ன்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் எக்ஸ்-ஐபிஎஸ்ஸே கிடையாது, எக்ஸலண்ட் ஐபிஎஸ். எங்கே இருந்தாலும் ஐபிஎஸ் தான், ஆர்எஸ்எஸ் தான், ஐஏஎஸ் தான், டாக்டர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவன் என்னை திட்டான் அதனால் நான் அவனுக்கு மருத்துவம் செய்ய மாட்டேன்னு ஒரு மருத்துவம் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி தான். ஸோ இவர் எக்ஸ்-ஐபிஎஸ்லாம் கிடையாது, ஆல்வேஸ் ஐபிஎஸ் தான். இப்போ இந்த விளக்கம் அவர் உடனே கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அண்ணாமலை என்ற பெயரை சொன்னால் கை தட்டுவதுங்கிறது காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. திமுக ஏன் அண்ணாமலைங்கிற பேருக்கு இந்த 4 வருஷமாக பயப்படுதுன்னு சொன்னால், அந்த மனுஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கான், யதார்த்தமான தோற்றத்தில் இருக்கான், பெரிய ஒளிவட்டங்கள்லாம் பின்னாடி கிடையாது, குடும்ப பாரம்பரியங்கிற அந்த அரசியலுக்கான குடும்ப பாரம்பரியம் எதுவும் கிடையாது. அது ஒரு நல்ல குடும்பம். ஐபிஎஸ்லேருந்து அவர் விலகினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதுக்கு விலகினாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக விலகினாருன்னு மட்டும்தான் நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், தப்பாக இருந்தால் திருத்துங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குது, அந்த பெண்ணை சார்ந்த அந்த சமூகத்திடம் போய் பேசி அதுக்கு சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த அரசியல்வாதிகளை உள்ள தள்ளணும்னு முடிவு பண்றாரு. எதுவுமே அவரால் பண்ண முடியல, ஏன்னா சிஸ்டம் தப்பா இருக்கு. அந்த பெண் அந்த சமுதாயத்துக்கு நல்லா வரணும், படிக்க வைக்கணும்னு முயற்சி பண்றாரு, அதுவும் முடியாம போகுது. இப்படிப்பட்ட ஒரு வேலை எனக்கு எதுக்குன்ற முடிவுல தான் அவர் வெளில வர்றாரு. இதை நான் நேர்மையா படித்தேன். திமுகவை சார்ந்தவர்கள் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தியிருக்காங்க. அரசியலையும் இதே மாதிரியே அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு நெருக்கடியை இங்கேருந்து யாரையாவது அனுப்பிச்சு டெல்லியில் 100 கோடியோ 20 கோடியோ 30 கோடியோ ஒரு நீதிபதி கொடுத்துட்டு இந்த 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் வழக்கை நீர்த்து போக செய்து அந்த நீதிமன்றம் கேட்ட கேள்வியெல்லாம் தமாஷா இருந்தது. அதே மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஃபோன் கால் மேட்டர் வரும்போது அதுக்கு அடுத்த நாள் அவர் 48 மணி நேரம் டைம் கொடுத்து அடுத்த நாள் வரேன்னு சொன்னார். வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு. இப்படி இவர் செய்கின்ற முயற்சியெல்லாம் தடுத்து அந்த பெண் விஷயத்தில் என்னால் நல்லது பண்ண முடியலங்கிறதுனால ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு வந்த மாதிரி இந்த விஷயத்திலையும் அரசியலிலிருந்து இவரை ஒதுக்கிடலாம்ங்கிற ஒரு நோக்கத்தோட பண்றாங்க. இதுக்கு அடியாட்களை போல, அல்லக்கைகளை போல, ஸ்பேர் பார்ட்ஸை போல நிறைய பேர் உதவிட்டு இருக்காங்க. நல்லவங்களும் அந்த தப்பை செய்கிறாங்க. அண்ணாமலை சார்ந்த நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுடைய நோக்கம் அண்ணாமலை இல்லை, நீங்கள் தான். அண்ணாமலையை சார்ந்தவர்களை தான் அவங்களுடைய நோக்கம். அந்த கூட்டம் பெருகி கொண்டே வருகிறது. குட்டி போட்டு இல்லை, பேசி பெருகிறது. அந்த உங்களை குழப்பறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படியெல்லாம் ஒரு பேச்சு வரும்போது பிஜேபி என்ன பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியே உங்கள் மேலே வரும். பிஜேபி மேலே உங்களுக்கு ஒரு கோபம் வரும். இவ்வளவுதான் அவங்களுக்கான வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கருத்தை நான் அண்ணாமலைஜிக்கு சொல்லலை, அண்ணாமலை சார்பாக இந்த எதிர்குற்றங்களை வைத்தவங்களுக்கு சொல்லலை. தினகரன் பத்திரிகையில் இவ்வளோ பெரிய டீட்டெயில் போட்டதில் நான் சொல்லலை. அண்ணாமலை ஆதரவாளர் நண்பர்களுக்கு மட்டும் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து, தயவு செய்து பிஜேபி மேலே கோபத்தை திருப்பாதீங்க, எடப்பாடி மேலே கோபத்தை திருப்பாதீங்க. உங்களுடைய கோபம் நேர் சிந்தனையாக திமுகவோடு தான் இருக்கணும். அவங்க தான் இந்த அட்டூழியம் பண்ணுறது. மற்ற பத்திரிகைகள் அந்த வேலையை பண்ணலை. ஆக வாட்ச் கேட்டு செந்தில் பாலாஜி எப்படி வாழ்க்கை பூரா அமைச்சராகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கோ, நாளைக்கு ராகுல் காந்தி பிரதமரானா செந்தில் பாலாஜி அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது எங்கேயோ தப்பு தவறி வேற யாராவது பிஜேபி அல்லாதவங்க வந்துட்டான். இவங்களுடைய நோக்கம் என்னன்னு பாருங்க. மோடி தவறானவர், வாஜ்பாய் நல்ல மனிதர், ஓகேவா? மோடி இப்போ கிளம்பி போயிடுவார், அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் வருவாங்க. இப்போ மோடி கெட்டவர் தானே, அவர் போட்டோமே, உனக்கு என்ன பிரச்சனை? வராது. அண்ணாமலை அரசியலில் இருக்கக்கூடாது. ஏற்கனவே அவர் ட்ராக் ரெக்கார்டை பார்க்குறாங்க. அண்ணாமலைஜிக்கு ஏதாவது கருத்து சொன்னால் நல்லதுன்னா ஒரு வரியில் சொல்லிடுறேன், ஐயா இந்த சாக்கடையெல்லாம் நாங்கள் 60 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் இந்த சாக்கடையே இந்த எண்ணத்தோட இந்த விஷயத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க. துவண்டு போய் இந்த அரசியல் மூலமாக எதையும் சாதிக்க முடியாதுன்னு நீங்களும் நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், வஉசி வாழ்ந்து கெட்டு மறந்ததுக்கும் மற்ற பெரிய தலைவர்கள் வாழ்ந்து, பாரதியோடைய ரௌத்ரம் எதிராளியை சாவடிச்சிரும். ஆனால் கூடவே இருப்பான். பாரதியோட கூடவே இருக்கிற அல்லகைகள் அவன் தான் திட்டிகிட்டு இருப்பான், வெறுப்பேற்றுவான். தூங்கும்போது வெறுப்பேற்றுவான், எழுத்தும்போது வெறுப்பேற்றுவான். இவன் சமுதாயம் இல்லை, கூடவே இருந்து கெடுக்கிற இந்த உண்ணி, அது ஏதோ சொல்லுவாங்களே ஒட்டுண்ணி, அது மாதிரி தான் உங்களை இது பண்ண நினைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்க போறீங்கிறது மட்டும்தான் உண்மை. அவருடைய விளக்கத்தை அவர் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரியான விளக்கம் ஏதாவது இருந்ததுன்னா திமுக சைட்லேருந்து கொடுக்கட்டும். அல்லது வாட்ஸை பற்றி கேட்டுட்டு 400 நாள் உள்ள சங்கீதா ஹோட்டல் இட்லியை சாப்பிட்டுட்டு இப்போ அமைச்சராக முடியாமல் கோயம்புத்தூரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி ஐயா மாதிரி நிலைமை வரணும்னா தைரியம் இருந்தால் அண்ணாமலை மேலே குற்றம் சொல்லுங்கள். ஆனால் இதே கருத்துக்களை சொல்லி ஏற்கனவே அமித்ஷா
இதுவாது ஏதோ 300 கோடியோ எவ்வளோ 85 கோடியோன்னு தான் சொல்கிறாங்க. 5000 கோடி துரைமுருகனிடம் இருந்து அண்ணாமலை வாங்கிட்டார். சில்லறை கொடுத்தாலே அந்த மனுஷன் கொடுக்க மாட்டான். 5000 ரூபாய் நான் 500 ரூபாயை கொடுக்குறேன், நீ 100 ரூபாயை கொடுனாலே அந்த மனுஷன் கொடுக்க மாட்டான். பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து பணம் வந்துதாமா அதை லண்டன்லேயோ எங்கேயோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு வரி மட்டும் சொல்கிறேன். நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையை, நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் வராங்க, அவங்களும் அவங்க வீட்டை விட்டுட்டு தான் வராங்க. வந்த உடனே இந்த ஆளை எனக்கு பிடிக்கல, அந்த ஆளை எனக்கு பிடிக்கல, அவன் பேசுகிறது சரியில்லை, இவன் பேசுகிறது சரியில்லைன்னு அந்த உறவுகளை கட் பண்ணுவாங்க. உறவுகளை கட் பண்ண அவங்களுக்கு பிறக்கிற பசங்களுக்கு நண்பர்கள் தான் பெருசாக தெரியும். நண்பன் யாராக வேணாலும் இருக்கலாம். உறவு அந்த குலம் சார்ந்தவர்களாக இருப்பாங்க. குலம்னா உடனே மதம் ஜாதின்னு குழப்பிக்காதீங்க. குலம்ங்கிறது ஒரு ஊர். ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குலதெய்வத்தை வழங்குகிறோம். அதில் இஸ்லாத்தவர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, படித்தவன், குடிக்கிறவன், குடிக்காதவன், படிக்காதவன் எல்லாரும் இருப்பாங்க. குலம்ங்கிறது ஒரு பர்டிகுலர். நம்ம குலத்தை சார்ந்தவன் தான் நமக்கு உறவினராக இருப்பான் அப்படின்னு நான் அடுத்த 10 வருஷம் கழிச்சு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சொல்கிறேன், இருக்கும். நீங்கள் இப்படி பிரிச்சுக்கிட்டே வந்து அந்த உறவுகளை பிரித்து கொண்டே வந்தீங்கன்னா நண்பர்கள் தான் வருவாங்க. நண்பர்களில் நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, நல்ல நண்பர்களை மட்டும் நான் வைத்து கொண்டிருந்தால் எனக்கு இந்த குடிப்பழக்கம் இருந்திருக்காது சொன்னாரா இல்லையா? இந்த குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்தால் நான் ஆளே வேற சொன்னாரா இல்லையா? வெற்றி பெற்றவன் சொல்கிறான் அவன் முன்னாடி வந்து, நண்பர்களை மட்டும் நல்லதுன்னு நினச்சிடாத, அதுலேயும் நயவஞ்சகர்கள் இருப்பாங்க, தப்பானவர்கள் இருப்பாங்க. உறவுகள் தான் சிறந்தது. கெடுப்பது யாரு? இந்த புதுசாக கல்யாணம் ஆன உடனே அந்த புருஷனும் அந்த பொண்டாட்டியும். இந்த மாதிரி தான் அரசியல்லையும் எல்லா நல்லவங்களையும் கெடுத்து வெளியில் அனுப்பிட்டா இந்த கேடுகட்ட நாய்கள் தான் அரசுக்கு வரும். தயவு செய்து அந்த சூழ்நிலையை உருவாக்காதீங்க. இவ்வளவுதான் அண்ணாமலை விஷயத்தில் நான் சொல்லுவேன். இதுல டீப்பா ஆராய்ச்சி 448வது பக்கத்தில் 328 சந்தேகமே வரக்கூடாதுங்கிறேன். அண்ணாமலை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் மேல மகாபாரத ராமாயணத்தில் ஒரு இது வரும், அதை சொல்லி முடிச்சிடுறேன். அனுமன் வந்து இலங்கையில போய் சீதை எங்க இருக்காங்கன்னு தேட போறான். மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் தேடுறான். அங்க இல்லைன்னு உடனே அவனுக்கு வந்து ஐயோ சீதை எங்க இருக்காருன்னு தெரியலன்ட்டு அதுக்கப்புறம் தான் அவன் மண்டையில வரைச்சது. ஐயே, நான் போய் எப்படி சீதையை மாட மாளிகை கூட கோபுரத்தில் தேடினேன், அது எங்கேயாவது ஒரு மரத்தில் உட்காந்துருக்கும், அது பதிவிரத, அது எப்படி இந்த மாதிரியான சுகபோகத்துக்குள்ள உட்காரும்னு சொல்லி கரெக்டா வந்தான், தேடினா சீதையை கண்டேன்னா. நல்லவர்களை சந்தேகப்படுத்துவதை நிறுத்துங்கள், தயவு செஞ்சு நிறுத்துங்க. உங்க முன்னாடி கரெக்டா ப்ரூஃபோட வந்து தெளிவா இருந்ததுன்னா அப்ப பேசுங்க. அதை நான் வந்து யாரையும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லல. தயவு செய்து இந்த சந்தேகத்தைக்குள்ள கொண்டு வராதீங்க. அண்ணாமலை இன்னைக்கு அரசியல்ல இருக்கிற ஒரு சுப்பிரமணிய பாரதி. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இல்லை, இப்போ நான் பேர் சொல்லி சொல்றேன் சார். பிரபல யூடியூபரான சவுக்கு சக்கரை என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, இவர் வாங்கிய தொகை வந்துட்டு எப்படி கிடைச்சது அப்படின்னா, பேங்க்ல வந்துட்டு இவரோட நிலுவைத் தொகையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் அவங்களுடைய கம்பெனி மூலியமா வரக்கூடிய அமௌண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணா இந்த தொகை வந்துட்டு வங்கியில கொடுக்க முடியாது, எப்படி வந்துச்சு அப்படின்னா. உங்க ஏரியால இருக்கிற எந்த வங்கிக்கு வேணாலும் போங்க, ஒரு ஸ்கீமை சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி 10 கோடி ரூபாய் கடன் வேணும், கொலாட்ரலாக கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எதையும் இல்லை, வேணும்னா அண்ணாமலைக்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்கள். நீ தைரியமாக சொல்லுங்கள். எனக்கு இந்த சவுக்கு சங்கர் மற்றவங்களெல்லாம் பற்றி பேசுகிறது என்னுடைய நோக்கம் இல்லை. அவங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறாங்க, எனக்கு மண்டையில் ஏறாது, விட்டுருங்க. ஆனால் நீங்கள் ஒன்று முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஏரியா பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் ஏரியாவுக்கு போங்க. அண்ணாமலை பேங்க்கில் போய் கேட்டார் இல்லையா லோனு, நான் சொல்கிறது ரஜினி அண்ணாமலை கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி கேளுங்க. அவன் ஏதாவது செக்யூரிட்டி வேணும்னு சொல்லுவானா, அண்ணாமலைஜி எனக்கு தெரியும், அவருக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு அவர் சொல்லுவாருன்னு சொல்லுங்கள். அந்த அண்ணாமலை, திரைப்பட அண்ணாமலையை சொல்லுங்க, இன்டர்நேஷனல் லெவலில் வேலையாயிடும். இந்த அண்ணாமலையை சொல்லுங்க, உலக அளவில் வேலையாயிடும். எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா கேரண்டிங்கிறது வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி மட்டும் கிடையாது. அண்ணாமலை நேர்மைக்கான பெயர். அவர் இன்னைக்கு ஒரு லோன் வேணும்னு கேட்டா விழுந்தடிச்சுக்கிட்டு கொண்டு வந்து கொடுப்பான். அண்ணாமலை திரைப்படத்திலேயே வந்த அந்த விஷ்ணு, அவர் பேருன்னா அந்த வினு சக்கரவர்த்தி மாதிரி வருவான். எவனை வேணாலும் வருவான். சவுக்கு சங்கருக்கு வரமாட்டான். சார் பேக்கில் ஏதாவது பேக் இருக்கா, போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுவான். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பாவம் டெய்லி வீடியோ விட்டுட்டு இருக்காரு. 2.5 லட்சம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் எப்போ விட்டாலும் அவரது வந்து 1.25 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு இது 50,000, 60,000, 25,000 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை வேண்டுமானாலும் பேசுவது என்பதை நிறுத்த வேண்டும். நல்லவங்களை பற்றி பேசும்போது, புகழும்போது 2 வார்த்தை அதிகமாக போகலாம், ஆனால் திட்டும்போது 2 வார்த்தை கம்மியாக வரணும். இவன் தான் நாகரிகமானவன். கெட்டவங்களை பற்றி பேசும்போது கூட 2 படி இறங்கி அசிங்கப்படுத்திடக்கூடாது. அந்த நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சும்மா விட்டுருவாங்களா? பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர்களே அண்ணாமலையை சாவடிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் பண்ணுவாங்களே. ஏன்னா உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு பழகிட்டாங்க. வந்துடும் பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். 98லேருந்து திமுகவுடைய சுற்றிக்கிட்டு இருந்தாங்க.
நல்லவங்களும் யதார்த்தமானவர்களும். 2014 வரைக்கும் திமுக தான் அவங்களுக்கு திக்கு தெரிந்த அரசியலாக இருந்தது. ஏன்னா அதிமுக சேர்க்கல. 2014க்கு பிறகு தான் இவங்களுடைய இதில் வேரியேஷனே வந்தது. ஸோ அண்ணாமலையை பற்றி பேசுவதாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. நான் யதார்த்தமாக சொல்லுவேன் சார், எனக்கு இந்த புலனாய்வுலாம் எனக்கு தெரியாது. நான் போய் ஒரு வங்கியில் உட்கார்றேன், ஐயா இந்த மாதிரி ஸ்கீமு பேபேக் வந்து 5 வருஷத்தில் வந்துடும், எனக்கு பணம் கொடுங்க. உனக்கு கொலாட்ரல் இருக்கா? இல்லைங்க. சொத்துக்கு யாராவது கேரண்டி போடுவாங்களா? சார் அண்ணாமலை சொன்னால் போடுவாங்க. அவ்வளோதான், ஃபைல் பாஸ் ஆகும். இல்லை, அதே போல் கல்யாண ராமனும் சொல்கிறாரு, இது ஒரு 10% தான் நான் உண்மையை வெளியில் விட்டுருக்கேன், இன்னும் பலது இருக்குது, இதெல்லாம் பொறுத்து இருந்து பாருங்கள். அதே போல் அந்த காலப்பாட்டியில் ஒரு ரிஜிஸ்டர் அலுவலகமே கிடையாது அப்படின்ற குறிப்பிட்டலாம் பதிலிட்டிருக்காரு. எப்படி சார் பார்க்குறது? சார், கல்யாணராமன் அப்படிங்கிறவர் மேலே நமக்கு ஒரு மரியாதை உண்டு. இப்போது ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அவர் எதுக்காக செய்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நான் வந்து என்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்கள் சோர்ந்து இருந்தால் நான் உங்களை கேட்பேன், என்னங்க சோர்வாக இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணமான்னு கேட்பேன். நான் என் பிரச்சனையை சொல்லுவேன்னா நான் என் வீட்டுக்குள்ளே சால்வ் பண்ணிப்பேன். இவரெல்லாம் பக்குவப்பட்ட ஒரு மனிதர். இன்னைக்கு அவர் வந்து இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்யாணராமன் இருக்க வேண்டிய இடம் வேற, ஆனால் அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை. சிறைக்கு போகிறத கூட எங்களுடைய துக்ளக் வாசகர் குழுவினுடைய சந்திப்புக்கு வரும்போது சொன்னார், என்னங்க சிறைக்கு போனால் உங்களுக்கு இதுவா இல்லையா அப்படின்னு. இல்லைங்க, அங்கே போனால் தான் நான் அந்த பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அவனை நான் பயன்படுத்திக்கிட்டேன்னா, அதாவது சிவாஜியில் ரஜினிகாந்த் எப்படி அந்த குண்டர்களை பயன்படுத்தி சுமன் அடி, அந்த மாதிரி அவர்களை நான் பயன்படுத்திக்கிட்டா எனக்கு நல்லதுங்கிறதுக்காக நான் போகிறேன்லாம் சொல்லுவார். அடிப்படையில் RSS சித்தாந்தம் கொண்டவர்கள் சாத்வீகமாக தான் எதையும் பார்ப்பாங்க, பிரச்சனையை பேசி தான் தீர்ப்பாங்க. இவர் இது எதற்காக இதை சொல்லுகிறாருங்கிறது எனக்கு தெரியல. யார் எதுக்காக சொல்றேன்னா எங்க சொல்லணும்? அமித்ஷா வரும்போது பார்க்க சொல்லலாம், நேரா போய் பேசலாம், இல்ல குருமூர்த்தி ஐயா கிட்ட சொல்லலாம். குருமூர்த்தி ஐயாவை விட நேர்மையாக தெள்ள தெளிவாக பேசக்கூடிய மனிதனை இதுக்கு முன்னாடி சோ ஐயா இருந்தாரு, குருமூர்த்தி ஐயா எனக்கு நல்லா தெரியும். இது ஏன் வெளியில சொல்றாங்க? அப்படியே இருந்தாலும் ஏன் வெளில சொல்றாங்க எனக்கு தெரியல. ஒரு ஏஜென்சிட்ட கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷன் யார் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சொல்ற இன்னொரு குற்றச்சாட்டு, அவரே வந்து கையெழுத்து போட்டாரா? இதெல்லாம் முட்டாள்தனம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எங்கேயாவது இஷ்யூ இருந்தா தான் நீங்க நேரா போகணும். இல்லைன்னா நீங்க ஏஜென்சி வச்சே பண்ணலாம், அட்வொகேட்டை வச்சே பண்ணலாம். இதுக்குன்னு பெரிய எங்க சோத்துக்கே ஒருத்தன் வண்டியில கொண்டு வந்து உங்களுக்கு பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துட்டு 250 ரூபாய் வாங்கிட்டு போறான் அப்படின்னும் போது மற்றதுக்கெல்லாம் வர மாட்டாங்களா? இதெல்லாம் ஒரு மேட்டரா சொல்லாதீங்க. பணம் தவறா சம்பாதிச்சாருன்னு சொல்லுங்க, சொத்துக்கு வருமானத்துக்கு மீறிய சொத்து அவருக்கு இருக்குன்னு சொல்லுங்க, அது நீதிமன்றத்துக்கு போங்க, எந்த தப்பும் இல்லை. பேரை கெடுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்குற கூலிக்கு அளவா வேலை செய்யுங்க, தயவு செஞ்சு கூலி வாங்காதீங்க. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.